இந்த மேட் வந்து 13 கிலோ லப்பர் மேட்டு. இதை தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், தரையில் போட்டுட்டு இருக்கோம் பாருங்க. இந்த ரூம் வந்து ஓம் ஜிம்மா மாத்திரம் ஃபர்ஸ்ட் வந்து உள்ள வச்சிருந்தோம், பட் அது செட் ஆகல. இவங்க பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது தனியாக அவங்க விளாக் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது தனியாக போடுவாங்க. நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ரூமு எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இதில் வேற சில மிஷின்லாம் வாங்கினதோ, இந்த மிஷின்லாம் நம்ம வடக்கு நண்பர்கள்ட்ட வாங்கிட்டேன். வடக்கு நண்பர்கள் வாங்கும்போது சில விஷயங்களை ஏமாத்துறாங்க. அதை பற்றி தனியாக பார்ப்போம். இது கரெக்டாக இப்போ உட்காந்துரும்ல லப்பர் போட்டதுக்கு அப்புறம்? இந்த இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் ஏதாவது வைக்கணுமா? இல்ல யூஸ் பண்ண அப்படியே எல்லாம் ஃபிக்ஸடா அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மேல உட்காராம இருக்கும். ஓகே, யூஸ் பண்ண அப்படியே செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம பிரிக்கிற மாதிரி இருந்தா ஒரு பாக்ஸ் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டா ஃபிக்ஸ் பண்றோம். ஓ ஓகே ஓகே. நம்ம கட் பண்றது எல்லாமே மாத்திடுவோம். ஓகே, அதனால அந்த கட் பண்ற ஏரியாலாம் அந்த இடத்துக்கு பக்கத்துலயே நம்ம செட்லாம் வச்சுட்டு திரும்பி அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல மேட் ஸ்ட்ராங்கா இருக்கு. 13 கிலோ. இப்ப நேற்று வந்து ஃபிக்ஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பேஸ்ட் போட்டுக்கலாம் நவராதுன்னு சொல்லிட்டு பேஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். தான் எஸ்ஆர் இதை போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, மிஷின்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத சொல்றேன்.